பட் அந்த ஸ்கிரீன் பிளே தான். டெஃபினெட்லி. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கான ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று இருக்கு. அது அது சொல்லிடலாம், ஒன்றும் இல்லை. 15 இயர்ஸ் அப்பார்ட். ஸோ லைவ்ல ஒன்று நடக்கும், ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று நடக்கும். அது ரெண்டும் எப்படி இன்டர்ட்வைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அண்ட் நாங்களே கூட டைரக்டரை வந்து கேட்டுப்போம், நான் உங்ககிட்ட பேசக்கூடாது, நீ பேசலாம், அப்போ என்னை போட்டு திட்டுவாங்க. நாங்களே வந்து டைரக்டரை வந்து அப்பப்போ என்ன நீ பண்ண பார்த்தே பேச கேட்டுக்கிறேன், லிசனிங். இந்த சீன் இதுக்கப்புறம் வருமா, அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வருமா, இல்லை இப்போ வருமா? ஸோ அதெல்லாமே அது எல்லாமே ஸ்க்ரீன் பிளேயோட வேலை. பட் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்போதான் நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அது ரெண்டுமே அப்படி மிக்ஸ் ஆகி வரும். அந்த ஒரு ஆங்கிள் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் வந்தது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு.